விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ தர முடியாத நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகப்பட்டது தாவீதின் மேல ஒரு அபிஷேகம், சில தாவீது மேல ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. He sing like a clapping and he's shouting and he's dancing. அவன் மேல ஒரு அபிஷேகம் உள்ள வரும்போது அப்படின்னா சும்மா இருக்கல, நல்ல நடனமாடி கர்த்தரை ஆராதிப்பான். ஹல்லேலூயா. The spirit of the Lord is in me. I will sing like David. ஹல்லேலூயா. தேவ ஆவி நமக்குள்ள வரும்போது நாங்கள் ஆடி பாடி கர்த்தரை துதிப்போமாக. இந்த பாடல் பல்லவி நாம் பாடி துதிப்போமாக. கரங்களை தட்டி உற்சாகமாகி ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்வதாய் நாம் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3வது வாரத்தை 33வது நாள் உபவாச நாட்களை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவி நம்ம மேல இறங்கி வந்து ஒரு பெரிய விடுதலை தர. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. Say
வேண்டும். வந்தவன் சும்மா இருந்தா தாவீது பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல பிறக்கல, ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இங்க பாருங்க எல்லாருமே என்னவா இருந்தால் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். சகோதரன் நல்லா யுத்தத்துக்கு போவாங்க, சகோதரன்லாம் யுத்தத்துக்கு போவான். இவன் ஆடு மேய்ச்சிட்டு சாப்பாடு கொண்டு போவான் எங்க அண்ணாமார்களுக்கெல்லாம். பாருங்க தாவீது மேல ஒரு அபிஷேகம் இருந்தது நிமித்தம்தான் அவன் பாடி துதிக்க, அவன் ஆராதிக்க, தேவனுடைய சமூகத்தில் அவன் ஆராதிக்கும் போது பெரிய மகிழ்ச்சி வந்தது. ஹல்லேலூயா. நல்ல எழுப்பி நம்ம கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா இந்த பாடலை பாடி துதிப்போமாக. When the spirit of the God is upon me, I will sing and clap and dance like David. Hallelujah. தேவ ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நான் பாடி நடனமாடி கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இந்த பாடி துதிப்போமாக. When the spirit of the Lord was in my heart, I will sing like David sang. When the spirit of the Lord was in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. When the spirit of the Lord was in my heart, I will dance like David sang. When the spirit of the Lord was in my heart, I will dance like David sang. I will dance, I will dance, I will dance like David sang. I will dance, I will dance, I will dance like David sang. ஆவியில் அசை மாறி, ஆவியில் போராடுவே. ஆவியில் அசை மாறி, ஆவியில் போராடுவே. ஆடுவே, 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 போராடுவே. ஆடுவே, ஆடுவே, ஆவியில் போராடுவே. ஆவியில் அசை மாறி, ஆவியில் போராடுவே. ஆவியில் அசை மாறி, ஆவியில் போராடுவே. தட்டுவே, தட்டுவே, ஆவியில் போராடுவே. தட்டுவே, தட்டுவே, ஆவியில் போராடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள அசைவாடும் போது, உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் வித்தியாசமானவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா. You never be the same when the anointing of the Holy Spirit with you. உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். இந்த பாடத்தில் ஜீவ தண்ணீரை ஆவியானவரை வற்றாத நதி வாழும் போடுகிறே. ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகத்தை பார்க்கும்போது கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீங்க முழுகிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜ் God's anointing, சொல்லுங்க ஆண்டுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. எல்லோரும் கரல் தட்டி ஜீவ தண்ணீரை ஆவியானவரை வற்றாத நதியை வாறு போதுகிறே. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமாக. ஜீவ தண்ணீரை ஆவியானவரை வற்றாத நதியாக வாறு போதுகிறே. ஜீவ தண்ணீரை ஆவியானவரே வற்றாத நதியாக வாறு போதுகிறே. வாருமையா, போதுகிறே, வாருமையா, போதுகிறே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரை ஆவியானவரே வற்றாத நதியாக வாறு போதுகிறே. ஜீவ தண்ணீரை ஆவியானவரே வற்றாத நதியாக
இஸ் த ஃப்ளோ எங்க தான் போகிறது சொல்லுங்க சபையில இருந்து தேவனுடைய பலிபீடத்துல இருந்து எங்க தான் போகிறது சர்ச் the altar அந்த ஆல்டர் இந்த பலிபீடத்துல இருந்து கடந்து போகும்போது அற்புதங்கள் நடந்தது ஹalleluya விசுவாசிக்கிறீங்களா ஆமென் நாம் ஜெபிக்க ஆண்டவர் ஆட்களை கொண்டு வராரு சொல்லுங்க ஆட்களை கொண்டு வர போறாரு நேத்து என்ன தெரியுமா நான் ஜெபிச்சுட்டு போனேன் 5 பேர் ஆஸ்டின் டவுன்ல எங்க தந்து பாருங்க தேவன் எங்க தந்தலாம் கொண்டு வரான்னு சொன்னேன் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நாலு திசையில இருந்து ஆண்டவர் கொண்டு வருவாரு அவன் சொன்னாங்க என் பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு சாயங்காலம்னா பிளட் வேணும்னு கேட்கிறா நான் சொன்னேன் எனக்கு ஒரே பிளட் தெரியும் இயேசுடைய பிளட் ஜெபிக்க ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க விடுதலை ஆண்டவர் செய்வாரு 21 வயசு இருக்காங்க தம்பிக்கு நான் சொன்ன வீணான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க நண்பர்கள் தவறான நண்பர்கள் விட்டு நீ விலகி வா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமென் இதுவரைக்கும் யூஸ்லெஸ் சரி யூ ஒன்றுக்கும் ஒதுவாதவனே ஆனதை கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது உன்னை கொண்டு ஆண்ட பெரிய காரியங்களை செய்வார் ஹalleluya பாருங்க ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க அந்த இடத்துல போனா விசுவாசம் ஓடுகிறது அர்ப்பணிகள் பாடல் காய்களை கட்டுகிறவர் என்னை நெருப்புங்கிறவர் சொல்லுங்க நெருப்புவார் God fill me Lord சொல்லுங்க ஆண்டவரே நெருப்புகிறவர் என்னோட சமூகத்தை நாம நெருப்பு ஆண்டவரே சமூகத்தை உற்சாகமாய் ஒரு பாத்திரத்துல ஒரு வெசல்ல ஒரு எடுத்துட்டோம்னா அந்த பாத்திரத்தை இந்த தண்ணி நிரம்பின பிறகு என்னாவோ அங்கே நிக்குமா என்னாவங்க நிரம்பி வெளியே வரும் இல்லைங்களா வருஷம் போச்சு காலங்கள் போச்சு நாம அப்படியே தான் இருக்கிறோம் பாஸ்டர் பாத்திரம் நிரம்பவே இல்லை அப்படியே சொல்றாங்க உன் பாத்திரத்தை கர்த்தர் நெருப்புவார் ஹalleluya வீட்ல குறைஞ்சது ஒன்றுக்கும் குறையில்லாமல் கர்த்தர் நிறைவாக்குவார் when you have God's anointing God's power is with you your vessel will overflow உனக்குள்ள ஒரு அபிஷேகம் உனக்குள்ள ஆவி இருந்துச்சுனால் உன் பாத்திரங்களை கர்த்தர் நெருப்புவார் ஹalleluya சொல்லுங்க நான் நிரம்பி கொண்டு வீட்டுக்கு போனோம் வெறுமையா வந்தீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் அவங்க சிஸ்டர் பெருனாங்க ஒரு பெரிய ஒரு விடுதலைக்காக நீங்க எதிர்பார்ப்போடு வந்தீங்க நீங்க திரும்பி போகும்போது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு ஆளுகை செய்ய போகிறது பாடுவோமா
பொழுது தேவனுடைய அபிஷேகம் சொல்லுங்க, God's anointing, தேவர அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள ஒரு ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது? ஹalleluya. I have the God's anointing in my life. எனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் குடும்பத்துல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது? என் குடும்பத்துல இருக்கிறது, என் வீட்டில இருக்கிறது. ஆமென். ஹalleluya. உனக்குள்ள உன் வீட்டில ஒரு அபிஷேகம் இருக்குதுன்னு சொன்னால் உன் வீடு எப்படி இருக்காது? சண்டை வீடா இருக்காது, பலவீனப்பட்ட ஒரு வீடா இருக்காது, தோற்று போன வீடா இருக்காது, கடன் பிரச்சனை வீடா இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உன் குடும்பத்துல ஆளுகை செய்யும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாசித்த நொறுங்குண்ட உள்ளங்களை கர்த்தர் மீண்டுமாய் புதுப்பிக்கிற தேவனாய் கர்த்தர். God is a when the broken hearted person have, God will give the medicine. நல்ல ஒரு மெடிசன் என்ன ஆண்டவர் தெரியுமா? தெரியுமா? ஆண்டவருடைய வசனமும் ஆண்டவருடைய ஜெபமும். ஹalleluya. உடைஞ்சு போன உள்ளங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு தேற்றுதலாக இருக்கும். ஹalleluya. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கால சுவார்த்தையு 4ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீங்க அப்படியே கீழே குளிச்சு அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சொல்லுங்க, இப்படி வச்சுக்கணும் ரெண்டு கையை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். எப்படி சொன்ன? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹalleluya. சொல்றதுக்கே கஷ்டப்படுறோம், எப்படி பற்றுக்கொள்வோம்? தேவ ஆவியானவர், தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. வாசிக்கலாம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாகும். என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன செய்திருக்கிறாரு? என்னை சொல்லுங்க, யாருக்கு? காயப்பட்டவனுக்கு, தோற்று போனவனுக்கு, உடைச்சு போனவனுக்கு, வாழ்க்கையே வானாண்டு தற்கொலை செய்கிறவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாத கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சிலவங்க கேட்டாங்க, பாஸ் நீங்க சொன்ன பிறகு அந்த காரியம் நடக்கல, இப்ப ஆரம்பிச்சுச்சு. ஆண்டவர் நான் சொன்ன சந்திக்கிற நேரம் வந்தாச்சு. ஹalleluya. நீ சொல்றது தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஹalleluya. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் வியாதிகளை சுகமாக்குறவர், உன் கடினமான வாழ்க்கையை மாற்றி இன்பமாய் வாழ்க்கையை கருத்து தருகிறவர், உன் துக்கமான ஒரு வாழ்க்கையை மாற்றி ஒரு சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் தோற்று போன வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை நாட்களை கர்த்தர் தருகிற நாட்கள் வந்து வரப்போகிறது. ஹalleluya. இந்த 2020ஆம் ஆண்டு முன்னாள் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையாக சந்திக்க போகிறார். ஒவ்வொரு வாழ்க்கையாக சந்திக்க போகிறார். சபைக்கு வர முடியல, ஆராதனைக்கு வர முடியல, அப்போட சமூகத்தை நெருங்க முடியல, ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறாரு. ஹalleluya. யார் வரலன்னு சொல்றாங்களோ அவங்க சொல்லுங்க, நான் சபைக்கு போறேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், என்னோட கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், என்னோட விடுதலை செய்து கொண்டிருக்கும் போது நான் ஒருபோதும் நான் தன்னை பயப்பட மாட்டேன். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர் என்று சொல்லி அநேகர் கர்த்தர் சமூகத்தில் ஆலயத்தில் வரப்போகிற நாட்கள் வந்தாச்சு. ஹalleluya. சொல்லுங்க, சபை எழும்பட்டும். சொல்லுங்க, சர்ச் அரைஸ். சொல்லுங்க, சபைகள் எழும்பட்டும். எழும்பட்டும். எழுப்பதின் நாட்கள் வந்தாச்சு. ரிவைவல். ஹalleluya. இங்க பற்றி இருக்குதான தீ இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றுதலுக்கு உண்டாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை இந்த தேசத்துல அவர் செய்ய போகிறாரு. என தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஹalleluya. இந்த உடைஞ்சு போய் சோர்ந்து போய் உன்னிடத்துல வரும்போது, ஐயோ சகோதரியே, நானே சோர்ந்து போயிருப்பேன், அந்த சோதனை கதை எனக்குவே தன் சொல்ல மூலம் நடத்திட்டு இருக்கு, நான் உனக்கு எப்படி சொல்றது? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்லணும், என்னோடு இருக்கிற தேவன் உங்களோடு இருக்க போகிறார். ஹalleluya. என் காயங்களை சுகமாக்குறவர், கட்டின தேவன் உங்களுடைய காயத்தை கட்ட போகிறார், சுகமாக்க போகிறார். எங்க வாழ்க்கை அற்புதம் செய்தவர் உங்க வாழ்க்கை அற்புதம் செய்ய போகிறாரு. என் துக்கங்களை மாற்றின தேவனை கட்ட உங்க துக்கங்களை மாற்ற போகிறாரு. என் வாழ்க்கையில தோற்று போன வாழ்க்கை மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையில தோல்வியில மாற்ற போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. இந்த சந்ததியை கொண்டு, இந்த சபை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்திலே ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்கிறார் என்றால் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்.
ஹalleluya ஹalleluya சில எல்லாம் தேவையில்லாத காரியத்தெல்லாம் விடுவோம். ಪದೇ ಪದೇ ಅದೇ ಹೇಳ್ಬಾರ್ದು. ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಂತಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya சில விட்டு விடுவோம். தேவையில்லாதெல்லாம் அன்வான்டெல்லாம் விடுவோம். சொல்லுங்க. தேவையில்லாதெல்லாம் யோசித்து இருக்கிற பிரஷர் இல்லாத பிரஷர் ஒரு நாள்ல குக்கர் ஒடிய மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடிட்டோம். அது இந்த வாழ்க்கை. அப்பாவோட சமூகத்தில் இருக்கிற நாட்களாக மகிழ்ச்சியோடு இருக்கும். மகிழ்வோம். ஒரு நாள் தான் சொன்னாரா, கர்த்தருடைய சமூகத்துல தினமும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கும். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் சிறப்படுத்துவதில்லை. கர்த்தர் விடுவிக்க வாசிக்கால் பகுதி முழுவதுமாய் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறைப்பட்டவர்கள் என்ன தெரியுமா? கேப்டிவ் இல்லைங்களா? ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கான்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா சிறை பிடிச்சிருக்கா. யார் சிறை பிடிச்சிருக்குங்களா? சாத்தான் பிடிச்சிருக்கு. இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, இந்த காரியத்தை போகக்கூடாது, இந்த காரியத்தை வலிச்சு அடையக்கூடாது, சபைக்கு கூடாது, உபாசம் கொடுத்து போகக்கூடாதுன்னு யார் பிடிச்சிருக்குங்களா? சாத்தான். நீங்க சொல்லுங்க, சாத்தானே ஒரு தோற்று போனவன். நீங்க சொல்றதுயா, சிறைப்பிடித்தவர்களை விடுதலையாக்க முடியாத குருடருக்கும் பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு என்ன செய்யறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி நல்லா எழுதுகிறாரு. இந்த வருஷத்தை என்ன செய்யறாரு? அனுகிரகத்தின் வருஷம். இங்கிலீஷ் என்ன சொல்றாரு? அனுகிரகத்துக்கு acceptable year இல்லைங்களா? அனுகிரகமான ஒரு வருஷம் சொல்ல முடியுமா? 2020 வருஷம் ஒரு அனுகிரகமான ஒரு வருஷம். ஐயோ கேலண்டர் டெலீட் பண்ணிட்டாங்க போதுங்க. ஆரம்பிச்சு முடிய மட்டும் அவன் சொல்றான், இங்க போவாது அங்க போவாது, இதை செய்யாத சொல்ல முடியுமா சிஸ்டர்? அனுகிரகமான ஒரு வருஷம் சொல்றாரு. கர்த்தர் விசுவாசத்தால் இந்த வருஷம் அனுகிரகமாய் கர்த்தர் மாற்றி போகிறாரு. தரித்திரர்களுக்கு, உடைஞ்சு போனவர்களுக்கு, சிறைப்பிடித்தவர்களுக்கு கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கும் போது உன்னை கர்த்தர் எல்லாரும் வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவதற்காய் கர்த்தர். ஹalleluya ஹalleluya. என்ன தசரு பார்க்கறது என்னதான் ஒர்க் பார்க்கலாம் இல்லைங்களா? ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நீ ஜெயிப்ப. ஹalleluya. எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளுவ. தேவ பிரசன்னம் உனக்குள்ள ஆளுகை செய்யணும். சொல்றது சிறைப்பிடித்தவன், உடைச்சு போனவனுக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை என்றால் விசுவாசம் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டும். ஹalleluya. தரித்திரமான ஒரு வாழ்க்கையில, உடைச்சு போன ஒரு வாழ்க்கையில, தோர்த்து போன ஒரு வாழ்க்கையில ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் மகிமையான ஒரு காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஜேம்ஸ் chapter 5 verse 14 and 6 Mark gospel chapter 6 verse 13. Is any sick among you? Let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord. இங்க போடப்பட்டிருக்குது அபிஷேகப்பட்டவர் என்ன? சொல்லுங்க, அபிஷேகப்பட்டவர் என்ன? இந்த பாத்திரத்தில் இருக்கிற அபிஷேகம் என்ன இங்க வைத்திருக்கிறார்கள்? The anointing oil. அந்த வைத்திருக்கிறோம்ல ஆரஞ்சு கோல்ல என்ன வச்சிருக்கோம்? அபிஷேகப்பட்டவர் எண்ணெய் அங்க வைத்திருக்கிற போது உனக்குள்ள ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபை மூப்பரையும் எல்லோரும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அந்த வியாதிகள் சுகமாகிடும். ஹalleluya. அபிஷேகப்பட்டவர் என்ன? சொல்லுங்க, அபிஷேகப்பட்டவர் என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவங்க என்ன? நம்ம என்ன வரும்போதெல்லாம் நான் சொல்றேன், ஜெபிச்சுட்டு ஆயில் கொடுத்துட்டு அனுப்புகிறோம். சும்மா கொடுக்கறது இல்லை, ஜெபிக்கிறோம், உபவாசத்தை ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் செய்யுமாப்பா, அதிகங்கள் செய்யுமாப்பா. ஆண்டு சமூகத்தை பார்க்கும்போது பார்க்கும்போது
ஆண்டவர் எந்த வியாதி இருந்தாலும் எண்ணெய் பூசி நீங்கள் செபிக்கும் போது அந்த வியாதியை ஆண்டவர் சுகமாக்கிடுவாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அபிஷேகப்பட்டவர் என்ன? அதனால நானும் யோசிச்சுட்டேன், ஒரு தாட் வச்சு அது நல்லா ஒரு 1000 கேன்ல வாங்கி சின்ன கேன்ஸ் ப்ரேயர் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? வியாதி இல்லாம டாக்டருக்கு வேலை இருக்குமா? ஐயா ஒரு டாக்டர் அப்படிதான் சொன்னேன், இந்த மாசம் பாஸ்ட் லாஸ்ட்ல எங்க மேலேயே கை வச்சிட்டீங்களா பாஸ்ட்? நான் சொன்னேன், இந்த எண்ணெய் பூசி செபிக்கும் போது வியாதிகளை சுகமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு வியாதி இருந்துச்சுன்னா எண்ணெய் வைத்து நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே இந்த எண்ணெய் அபிஷேகப்படுத்தும், இந்த தண்ணீர் அபிஷேகப்படுத்தும். நாங்க பேசும்போது அந்த இந்த எண்ணெய் பூசும்போது எங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீங்கிட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6:13 வசனம். அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெயை பூசி சுத்தமாக்கினார்கள். Hallelujah. The demons, the sick people was healed and the demons was started to run. ದೇವರೆಲ್ಲಾ ಓಡಿತು, ಅನೇಕ ರೋಗಗಳು ನೀಗಿತು. சொல்லுங்க நல்லா கண்ணால, ದೇವರೆಲ್ಲ சொல்லுங்க நல்லா கண்ணால சொல்லுங்க, ದೇವರೆಲ್ಲ ஓடிತು, ரோಗಗಳೆಲ್ಲ நீங்கிತು. ஹalleluya. விசுவாசங்கள் விரட்டணும். அதுக்கு அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 2:20 வசனம். 1 John 2:20. 1 யோவான் 2:20 வசனம். இன்னொரு 1 சாமுவேல் 16:13 வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel chapter 16:13. 1 சாமுவேல் 16:13 வசனம். முதலாவது 1 யோவான் புத்தகத்தை நாம் வாசிப்போம். But you have an anointing from the Holy One, and all of you know the truth. But you have been anointed by the Holy One, and you all have knowledge. தமிழ்ல வாசிக்கலாம். 1 யோவான் 2:20 வசனத்தில், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்பொழுது? உங்களை பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஸ்கூல்ல கேட்பா டீச்சர், அந்த மேக்ஸ் தான் எல்லாம் வீக், மேக்ஸ் சம் போட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இங்க சொல்லுது, சகலவித காரியங்களும் உனக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். Hallelujah. If you have anointing with you, you know everything. உனக்குள்ள அபிஷேகம் நிம்மಲ್ಲಿ ಇರುವಂತರಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲವೂ அறிந்திருக்கிறீர்கள். Hallelujah. இந்த வசனத்தை இத பார்க்கும்போது இத நாம் வாசிக்கும்போது வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். என்ன செய்கிறார்கள்? அபிஷேகம் செய்கிறார்கள். எல்லாம் எடுத்து தைல கொம்பை எடுத்து எண்ணெய் ஊற்றி அபிஷேகத்தை செய்கிறார்கள். வாசிக்கலாம். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். நான் எங்க இறங்கினார்? தாவீது மேலே வந்து இறங்கினார். எதுக்கு தெரியுமா? அவன் அபிஷேகப்பட்டவன், அவன் அழைச்சவன். He was anointed one. அந்த நாள் முதல் கொண்டு வாசிக்கும் போது சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த பார்க்கும்போது the spirit of the Lord அவனை அபிஷேகம் செய்கிற காட்சி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த தைல கொம்பை எடுத்து அந்த சகோதரனுக்கு அபிஷேகத்தை செய்கிறத நாம் காட்சி பார்க்கிறோம். இதனால பார்ப்பது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு ஆடு பிடிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பெரிய காரியத்தை அவன் கொண்டு செய்யறான்னு சொன்னால் ஒரு சும்மா செய்ய முடியாது. இப்போ சைமனை பார்த்து நான் சொல்றேன், you call by God, you call God's anointing with you, God want to use you. அப்படிதான் அவங்க செய்ய போறாரு. அவர் அழைச்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகம் செய்ய போகிறாரு. கர்த்தர் அநேக ஜாதிகள் மத்தியிலே நிறுத்த போகிறார். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருக்கிறது. ஹalleluya. பாருங்க, காட்சி பார்க்கிறோம், அபிஷேகம் பண்றதான ஒரு காட்சி பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவ அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கும்போது அந்த எண்ணெய் பூசி அவன் ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது.
ஒரு சாதாரண மனுஷனா இருக்க மாட்டான். கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஒரு சிறு பையன் அவன் பெரிய காரியத்தை சொன்னால் அவன் சாதாரண ஒரு மனுஷனா இருக்க மாட்டான். கர்த்தர் அவனை பெரிய ஜாதிகள் மத்தியிலே அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்டிலே பார்க்கும்போது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் வெள்ளிக்கிழமை நான் பிரசங்கித்த கடைசி நாட்டிலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியை உன் மேலே ஊற்றுவார். The last days I will pour out my spirit upon you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கடைசி நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2020ஆம் ஆண்டுல ஒரு வருவானத்தை சொன்னாங்க, ஆண்டவர் வரலையான்னு சொன்னாங்க. நினைக்காதீங்க, கர்த்தர் சீக்கிரமாக பக்கத்துல கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாங்க. ದೇವರು ಈ ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಬೇಗನೆ ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க? ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, மற்ற ட்ரெயின்ல ஏறி போயிடலாம். வாழ்க்கை மிஸ் ஆயிடுச்சுன்னா போக முடியாது. புரியுதுங்களா? 2 காரியம் இருக்குது, ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். எந்த நாட்டில் நான் போய்க்கிறோம் நம்மளே யோசிக்கலாம். யோசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யோகத்தில் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, இந்த கடைசி நாட்களை உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவி ஆண்டவர் ஊற்றப் போகிறாங்க. ஒவ்வொரு மேலும் வாலிப பிள்ளைகள் மூப்பர் மேலும் ஊழியக்காரர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ஆவிக்குரிய சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு வந்து ஆவிக்குரிய விடுதலை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 23ஆம் அதிகாரம், சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6ஆவது வசனத்தை வாசிக்கும். You anointed my head with oil and my cup is overflowing. எந்த வசனம் அது? உன் பாத்திரத்தை உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. 6ஆவது வசனமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மைகளும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 5ஆவது வசனமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என்ன செய்வாரா? God is preparing a table in the front of my enemies. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. 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 சில நல்ல ஆண்டவர் எனக்காக ஒரு ஆயத்தம் பண்ண போகிறார். என் சத்துருக்கள் என்னை பார்த்து வெட்கப்பட்டு போகிறாங்க. ஹalleluya. இவங்க தோர்த்து போனவங்க, அவங்க ஜெபிக்கிறவங்க ஒண்ணுக்கே ஒரு ஆயத்தில் சொல்றவங்க மத்தியில கர்த்தர் உங்களுக்காக ஒரு டேபிள் ஆயத்தம் பண்ண போகிறாரு. அதை பார்த்து இடம் வாசிக்கிற பகுதியை என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. எல்லா சரி கரங்களை வைத்து உங்க தலைமையில வச்சுக்கோங்க. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೈಗಳ ತಲೆ ಮೇಲೆ ನನ್ನ ತಲೆಯನ್ನು ಕರ್ತನ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಾನು ತುಂಬಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்ய போகிறார். என் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வீட்டுல வெறுமையா தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை கர்த்தர் நிரப்ப போகிறார். உன் வாழ்க்கை வெறுமையா தான் இருக்குது, உன்னை ஆண்டவர் நிரப்ப போகிறார். உன் வாழ்க்கை ஒரு தோற்று போற வாழ்க்கையா இருக்குது, கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிற தரமாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் ஆண்டவர் செய்ய போகிறாரு. என் சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் எனக்காக ஒரு பங்கை ஆயத்தம் பண்ண போகிறாரு. அல்லேலூயா. ನನ್ನ தலையை எண்ணெயினால் அபிஷேகிச்சுனாகிட்டார். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை பரியாசம் செய்தார்களோ கர்த்தர் பதிலுங்களை சாட்சி வைக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் உங்க பிள்ளைகளை குறித்து தவறா பேசினார்களோ ஆண்டவர் மத்தியில உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமா வைக்க போகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபிச்சுட்டு இந்த சபையில ஐபிஎஸ் ஐஏஎஸ் நல்லா கலெக்டர்ஸ்ங்க எழுமணும். ஏமே நான் பாஸ்டர் நல்லா ஊழியக்காரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. அதுதான் நல்லா படிக்கணும், படிச்சு முன்னேறணும். ஒவ்வொரு நாள் ஒரு பார்க்கும்போது கலெக்டர்ஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போகும்போது அவங்க பார்க்கும்போது செடிக்க போகும்போது அவங்க முழங்கால் படிக்குவாங்க. சில நினைக்கலாம் அவங்களாம் எல்லாம் முடிந்தது, அவங்க வாழ்க்கையே கஷ்டம் இருக்குது, போராட்டம். சாந்தினி கபூர் தானே ஒரு லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர், காலேஜ் சென்று தானே ஜெயலலிதா அம்மையாருக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க அவங்க ஆஃபீஸ்க்கு நான் கடந்து போகும்போது அப்பா அவங்க சொன்னாங்க, அழுந்து பாஸ்டர் என் வீட்டில் போனால் வீட்டில் பெரிய பிரச்சனை தான், என் வீட்டில் பார்த்தோன்னா என் பிள்ளைகளுக்கு எனக்கு சண்டை தான். ஆனால் அதெல்லாம் மீறியும் ஆனாலும் நான் வேலை செய்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பாருங்க அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் இருக்கணும்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நம்ம குடும்பத்தில் வர ப்ரெஷருக்கு நாங்கள் ஒன்றும் முடியல பாஸ்டர் நான் செய்து கொள்கிறேன். அதை சொல்கிறோம், சொல்லக்கூடாது நம்ம நாவுகள். Don't confess.
ஏதோ ஒரு காரியத்தை சொன்னதும் என்ன செய்து கொள்கிற அந்த காரியத்தை சொல்லி எத்தனை பேர் சாவுக்கு கொள்ளுங்க. ஒருபோதும் உன் வாய்க்குல அந்த காரியத்தை அறிக்கை செய்யக்கூடாது. அல்லேலூயா. Don't speak never positive things. ஒருபோதும் அந்த காரியத்தை நீ ஒருபோதும் நெகட்டிவ் திங்ஸ் எப்போதும் பேசி கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது. இல்லைங்களா? ஒருபோதும் அந்த நெகட்டிவ் திங்ஸ் நீ சொல்லக்கூடாது. என்ன அம்மா அடிச்சுட்டாங்கன்னா நான் எங்கன்னா போயிடுறேன், அப்பா திட்டாருன்னா எல்லாம் செய்துக்கிறேன் சொல்லுங்க. மென்டலுக்கெல்லாம் பயப்படாதீங்க. முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. நாட்டை கர்த்தர் அநேக வாலிப பிள்ளைகளை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களே. ஒருபோது ஒரு வாலிபர்களும் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. கண்ணீரின் ஜெபங்கள் ஒருபோது வீண் போகக்கூடாது. அல்லேலூயா. நீ எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு அநேக தோல்விகளும் அநேக நெருக்கத்துக்குள்ளாய் இந்த பிரஷர் அவங்க அதிகமாய் இப்படி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு பயங்கரமான நாட்கள். நேற்று ஒரு சகோதரர் வந்தாங்க, எனக்கு பார்த்துட்டோம், அழ ஆரம்பிச்சாங்க. நாங்க முடியல பாஸ்டர், என் குடும்பம் சபையை கட்டியிருக்கிறாங்க, என் சபையில என் குடும்பம் மூலமா ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க, ஆனா எனக்கு ஊழியத்தை செய்ய முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. என் வாழ்க்கையில ஒரு பிள்ளைகள் மூலியமாய் வர பிரஷர் நிமித்தமாய் இன்னைக்கு ஒரு சண்டை நிமித்தமாய் என் பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்க முடியாத சூழ்நிலைக்குள்ளாய் இன்னைக்கு ஜெபிக்க முடியல. நான் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் அழைச்சிவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை கைவிடாதவர், ஒருபோதும் உங்களை களைவிடாதவர். கர்த்தர் எந்த சூழ்நிலைகளை அதிகமாய் பயணத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிற சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. You will overcome. வீட்டில் இருக்கிறவங்களே ஜெயிக்க முடியலன்னு சொன்னா உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஏமே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. உன் பாரத்தில் இறக்கி வைக்க சொல்லி, என் பாரத்தில் கர்த்தர் சமத்தை இறக்கி வைப்பேன். என் கஷ்டம் கண்ணீர் எல்லாம் தேவராசம் ரிலீஸ்மா. கர்த்தன் தொண்டக்காரன். நாளைக்கு குறிச்சு ஒண்ணுமே கவலைப்படாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. ஒன்றுமில்லாத நேரத்திலும் கர்த்தர் உன் சத்துருக்கள் முன்பதாக உனக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவாரு. God will prepare the tables before your enemies. அல்லேலூயா. உனக்காக ஒரு ஆண்டவர் ஆயத்தமாய் வச்சிருக்கும் போது நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருப்பியா? ஆமென். தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய மகிமையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 89 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கலாம். 89 verse 20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அவர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்து அவனை என்ன செய்கிறேன்? என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பார்க்கும்போது ஒரு அழைச்சிட்டாரு, ஆண்டவர் அழைக்கிறார். யார? தாவீதை அழைக்கிறாரு. வா தாவீது. அவன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, இப்பதான் சின்ன வயசு, இன்னொரு நாள் ஆகட்டும் என்று சொல்லலாம். ஆண்டவர் அழைக்கும் போது கேட்டு ஆண்டவர் வருகிறார். அவன் என்ன சொல்றாரு? என்னைனால அவனை அபிஷேகத்தை செய்கிறார். புரியுதுங்களா? உங்களை கூப்பிட்டு எங்க ஊழியருக்கு வருவீங்களா? எங்க வீட்டுக்கார கேட்டு வர பாஸ்டர். உங்க வீட்டுக்காரர் கேட்டா எங்க மனைவி கேட்டு வர பாஸ்டர். உங்க பிள்ளைகளை கேட்டா எங்க அப்பா அம்மா கேட்டு வர பாஸ்டர். யாருன்னா சொல்றீங்களா? அழிக்கிற ஊழியத்துக்கு இணைந்து வரணும் பாஸ்டருக்கு. ஏமே ஹalleluya. அதுல என் பாஸ்டர் போய் சொன்னேன், ஒரு நாத்தனை போடுங்க ஊழியத்துக்கு வர. அவர் சிரிச்சாரு. நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா தான் சொல்றேன். அவர் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்க்கும்போது சாயங்காலம் போனோம்னா நல்லா கிரிக்கெட் எல்லாம் ஆடிட்டு நைட்டாக வீட்டுக்கு வருவோம். திருப்பி நல்லா இருக்கு அதே ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி இருந்தோன்னே கர்த்தர் என்ன அழைச்சாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக இருந்து கொண்டார். அழைக்கும் போது சொல்றார், சொன்னாரு எல்லா வேலையும் செய்வேன். பார்க்கும்போது அந்த நாள் முதல் கொண்டு நான் கர்த்தருக்குள்ள அந்த தாழ்மை உள்ள குணத்தை நான் கற்றுக்கொண்ட நிமித்தமாய் எத்தனை சூழ்நிலை, எத்தனை நெருக்கங்கள், ஊழியத்தை வானம் என்று நினைக்கிற நேரத்தையும் நான் கடந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடல. அல்லேலூயா. இன்னைக்கு ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் ஆண்டு வச்சிருக்கிறார் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு ஆளுகை செய்யப்படுகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் போது தாவீது ஆண்டவர் அழைச்சிக்கிறாங்க, அவன் அபிஷேகத்தை செய்கிறாரு. ஆமென். தாவீது என்ன வேலை செய்யறான்? ஆடு மேய்க்கிறான். போப்பா ஆடுகளை மேய்ச்சிட்டு வாப்பா. திருப்பி அவங்க கையில இருந்தா
ஆடு மேய்க்கிறது வேலை. ஆனா ஆடு மேய்க்கிறது ஆணுடைய சித்தம் இல்லை, ஆணுடைய சித்தம் இல்லை. ஆடு மேய்க்கிறவனை ஆட வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆட வைக்கிறாரு, குதிக்க வைக்கிறாரு. ஆமென். அத பாடல தேவாவி நமக்குள்ள இருக்கும்போது அவர் sing like David, sing like dance like David. கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவருக்கு எனக்குள்ள இருக்கும்போது நான் தாவீதை போல ஆடுவேன், தாவீதை போல நடனம் ஆடுவேன். தாவீது அவரோட அபிஷேகிக்கிறாரு. அபிஷேகிக்கிறார் எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்க்கிறவனை அழைக்கிறாரு, ஆட வைக்கிறாரு, குதிக்க வைக்கிறாரு, செபிக்க வைக்கிறாரு. கோலியத்தை ஜெயிக்கிறார்கள் விளையாட போறாரு. அல்லேலூயா. அவன் பார்க்கறான், ஜனங்கள் பார்க்கறாங்க. உங்களுக்குள்ள யாரா இருக்கீங்களா நடிக்கிறதுக்கு யாரும் கேட்கறான்? கோலியாத் கேட்கறான். அவன் வார்த்தை வெட்டுற மாதிரி அவங்க எல்லாம் நடுங்கி பின்வாங்க போறான். பின்னாங்க யாருக்கு கொஞ்சம் விளையாடுங்க, யாருக்கு ஜெயிக்க முடியல. அவன் சொல்லுவான், தாவீது முன்ன அவங்க வீட்டு அண்ணாங்களுக்கு சாப்பாடு எடுத்து வரான். யுத்தத்துக்கு அண்ணாங்களுக்கு சாப்பாடு கொண்டு எடுத்து வரான். அவன் சொல்றான், நான் இருக்கிறேன். அவன் பார்த்து சிரிக்கிறான், பொடி பையனை, நீயே உங்க வீட்டுல யாரையும் என்ன ஜெயிக்க முடியல, நீ ஜெயிக்க முடியுமா கேட்கிறானா இல்லையா? ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. விசுவாசம் ஆண்டு மேல இருக்கிறான். கோலியாத்தை அவன் முறியடிச்சான். அந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். ஆமென். பாருங்க, ஒன்றுமே தெரியாத மனுஷனை ஆண்டவர் கொண்டு ஒரு ராஜாவாய் மாற்றினார். சும்மா இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. Hallelujah. You are not, you called by God. நீ தெரிந்து கொண்டவன், அபிஷேகப்பட்டவனா இருக்க வேண்டும். Amen. Hallelujah. யோசிக்க காட்டில் கட்ட பெரிய காரியங்கள் செய்வாரு. சிந்துக்கு காட்டில் கட்ட பெரிய காரியங்கள் செய்வாரு. கர்த்தர் யாரால் அழிச்சுவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Amen. இந்த காலை பார்ப்பது தாவீதை கர்த்தர் அபிஷேகம் செய்ய போகிறாரு. வாசிக்க அப்போஸ்தலர் 10:38 Acts chapter 10:38. அப்போஸ்தலர் 10:38 How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and power, and how he went around doing good and healing all who were under the power of the devil, because God was with him. வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்து நிமித்தமா எல்லோருமே அவனை சுகமாக்கினார், பிசாசுல விரட்டினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது அது ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. பிசாசு இருக்கிறது, வியாதிகள் சுகமாக்குறது. ஆமென். இப்போ நான் என் பேர் சொல்லிட்டு இது பேர் சொல்லி என் நாமத்துல பிசாசு ஓடுனா ஓட மாட்டேன்னா ஓடாது. பிசாசு என்ன பெருமையா அடிக்கும், புரியுதா? ஆனா இயேசு நாமத்தை நான் யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை வல்லமை பொறுப்பட்டு போகும், பிசாசு ஓடிடும். ஆமென். இப்போ டாக்டர் மல்லாரடி நாமத்தினால இப்போ மேலே மக்கள் வியாதி இருக்குது, அந்த வியாதி சுகமாயிடும் சொன்னா மேலே மக்கள் சுகமாயிடுமா? ஏன்னா அந்த பக்கத்துல அவங்க இருக்காங்க, வேலை செய்றாங்க. எப்படின்னா சொல்லியிருக்கீங்களா? இயேசு நாமத்தினாலே என் வியாதிகள் சுகமாயிடும் என்று சொல்லும்போது அந்த வியாதிகள் விட்டு வைக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க, எல்லாரும் என் வியாதிகளை ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இன்றைக்கு சுகமாக்குமாப்பா, இன்றைக்கு விடுதலை ஆக்குமாப்பா. அந்த வியாதி என்னை திரும்ப வராதபடி இப்பொழுது கட்டளை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அந்த வீக்னஸ் இருக்குன்னு சொன்னா அந்த வீக்னஸ் நான் பெருசா நினைக்க கூடாது. அந்த வீக்னஸை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் சம்பூர்ணமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லா ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ், எல்லா நுகங்களையும், எல்லா பலவீனங்களும் கர்த்தர் உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கும். 1ஆம் அதிகாரம் 7 9 வசனத்தை வாசிக்கும் போது நாமும் புத்தகம் சிறுத்திருக்கிற புத்தகம் 7-9. First chapter 7-9. The Lord is good, a stronghold in the day The of Lord trouble. is good A stronghold in the stronghold in the day of trouble. the day of trouble. தமிழ்ல வாசிக்கலாம், நல்லா இருக்கு வாசனம்.
நாகும் 1:7. நாகும் மீகா பக்கத்தில் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒரு விசுவாசம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டின் நாளிலே அரணான கோட்டை. எப்படி இருக்காரா? சொல்லுங்க. நெருக்கத்தின் நேரத்துல எப்படி இருக்காரா? அரணான கோட்டை. நம்ம வாயிலே நம்ம கோட்டையை கட்டிடுவோம். இங்க சொல்றாரு, நெருக்கத்தின் நேரத்துல is my stronghold. அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அதிசயத்தை செய்கிறவர், ನೆರಕತ್ಮಾನ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಬಲವಾದ ಕೋಟೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಹೇಳ್ರಿ ಮನಸ್ಸು ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಇಕ್ಕಟ್ಟಿನ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ದೇವರು ನನಗೆ ಬಲವಾದ ಕೋಟೆಯಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கர்த்தருடைய உனக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா எப்படி இருப்பார் அவரு? அவர் கோட்டையா இருப்பாரு. நம்ம வாழ்க்கையில கோட்டையை கட்டிடக்கூடாது. ஆண்டவர் கட்டி வச்சிருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்டதான எந்த கட்டுகளும் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் விழுந்துடும். ஆமென். ஒருத்தர் சபிக்கிறான் சொன்னா அந்த சபிக்கிறதான வேலையை சொல்ல இயேசு நாமத்தால் வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. இல்லைங்களா? ஒன்றுக்கு உதவாத ஒன்று சபிச்சா நான் ஏற்றுக்கொள்வியா? சொல்லுங்க, ரிஜெக்ட் ஆன காரியத்தை தான் சொல்லுமா. நீ திறந்து கொண்டவன் நீ ஆஸ்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபிக்கிறவா கர்த்தர் நீங்கள் சபிக்கக்கூடாது, ஆஸ்வதிக்கணும். ஆகவே நல்லா இருக்காங்க. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாரு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி கடைசியா முடிக்கலாம். 1 Samuel chapter 9 verse 16. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனின் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி. ஒரு மனுஷனை இந்த நாளை சமூகத்தில் அனுப்புவேன். அந்த மனுஷனை என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் செய்ய வேண்டும். அவன் தான் என்ன செய்வான்? அநேகரை ஜெயிக்க போகிறான். இல்லைங்களா? இப்போ நாளைக்கு கொட்டினா அப்புறம் நீங்க அவனை கூப்பிட்டு அவன் ராஜாவை அபிஷேகம் செய்ய ஒத்துப்பீங்களா? இல்லையா? அவன் கேரக்டர்னா, அவன் லைஃப் ஸ்டைல்னா, அவன் படிப்புனா ஆண்டு பாருங்க, அவன் அனுப்புறாரு, அவன் அபிஷேகம் செய்கிறாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் லாங் சப்ஜெக்ட்ல ரசிப்போம். தேவ சமூகத்தில் நீங்கள் அபிஷேகப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் ஊழித்து செய்கிறான். ஆசாரிப்பு ஊழித்து செய்கிறான். அவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. And God will call you, God will anoint you. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு அழைச்சார்னா உங்களை கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. உன் சூழலை கர்த்தர் மாற்றினால் நீ அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கிற மகனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறணும் என்றால் உன் பாவத்தின் மனத்திலிருந்து உண்டாக வேண்டும். 2வதாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். 3வதாக பரிசுத்தாவிலே நிரப்பப்பட வேண்டும். இது ஒரு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு பிலீவருக்கு. ஆமென். ஞானஸ்தானம் எடுத்து 5 வருஷம் நல்லது. அபிஷேகம் பெற்றிருக்கியா? அதுதான் இல்ல பாஸ்டர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுறது, தாகம் உள்ள யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள கடந்து வர போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள கடந்து வர போகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னால் நீ எது வந்தாலும் நீ ஜெயிக்க. ஏன் தெரியுமா? ஆவில நேரம் ஜெபிக்கும் போது எல்லாமே உனக்கு போய்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து உன் வாழ்க்கையில பிரச்சனைகள், தொடர்ந்து வாழ்க்கையில பலவீனங்கள், தொடர்ந்து வாழ்க்கையில தோல்விகள் வருதுன்னு சொன்னால் உனக்குள்ள அபிஷேகம் இல்லாத நிமித்தமா நீ மேற்கொள்ள முடியல. You not overcome the weaknesses. உனக்குள்ள அந்த பலவீனங்களை நீ மேற்கொள்ள முடியலன்னு சொன்னால் உனக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமென். மனுஷனா இருக்கிறவனுக்கு பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனா நீதிமான் உபத்திரங்கள் அதிகமா இருக்கும். அஜய்க்கு ஆண்டவர் பலன் வரும். அல்லேலூயா. சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்க கொள்ள வேண்டும்.
Hallelujah. God will pour out my spirit in the last days. கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். Hallelujah. ஒவ்வொரு தரிசனத்தை பார்ப்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்வீங்க, சொப்னத்தை பார்ப்பீங்க. ஆண்டு சொல்லுங்க, சொல்லணும், ஆண்டவரே அப்பா அந்த சபை அடே அபிஷேகம் நிறைவேற்ற சபையா இருக்கணும், ஆவிக்கிற சபையா இருக்கணும். இமோஷனலாக நம்ம கத்திடக்கூடாது. அபிஷேகம் சொன்னார் ஆண்டவர் சொல்றாங்க, எப்படியா ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் வந்து நல்ல ஒரு டீச்சர். ஹோலி ஸ்பிரிட் வந்து யாரு? நல்ல டீச்சர். கத்து தருவாங்க. எங்க போகணுமா போகக்கூடாது. சில நேரத்தில் நான் கூப்பிடுவாங்க நேகரு, ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே நான் போகணுமா வேணாம், ஆண்டு சொல்ல வேணான்னா அந்த கரைக்கு நான் போக மாட்டேன். புரியுது இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட காரியம், எப்படிப்பட்ட மனுஷனும். சிலர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு வர மாட்டேங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் லஞ்ச் தரவாங்க பாஸ்டர். ஒரு போதும் லஞ்ச் பார்த்துட்டு 5 ஸ்டார் பார்த்து ஓடல. ஆண்டவர் நிமிஷம் ஆண்டவர் எல்லாருக்கும் தருவாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு எம்எல்ஏ வைஃப் ஒரு கை கூப்பிட்டாங்க, பாஸ்டர் லஞ்ச் கூப்பிடுறேன், நான் ஆண்டவர் சொன்னது ஜெபிச்ச போணுமா, ஆண்டவர் சொன்ன வேணா. உடனே ஃபோன் பண்ணி சொன்னா நான் வரேன். பாஸ்டர் எல்லாரும் நான் கூப்பிட்டா எவ்வளோ பேர் வந்திருப்போம். நான் சொன்ன அந்த மனுஷனும் இல்ல, தேவனுடைய வார்த்தை செவிக்குள்ள ஊழியக்காரங்க. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்க கர்த்தருடைய வழியில நடக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்.